காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட பார்லிமெண்ட் ப்ரொடெஸ்ட்டை பயங்கரமா பிரசன்ட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 3 மர்மமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அது இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க பண்ற ப்ரொடெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அதாவது 2 விஷயத்த அவங்க டிமாண்ட் பண்றாங்க இல்லையா? ஒன்னு நீட்டோட பேப்பர் லீக். 2வது விஷயம் ஓஎஸ்எம் பிரச்சனை, சிபிஎஸ்சியோட ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் பிரச்சனை. இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பிரைவேட் கம்பெனி அவங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு ஏலத்துல மறைமுகமான ஒரு முறையில பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி அந்த ஓஎஸ்எம் மார்க்கிங் நான் கண்டக்ட் பண்ணி தரேன் அப்படின்றத எடுத்திருக்காங்க. இது யாரு, அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, டெண்டர்லாம் எவ்வளவு பெரிய மர்மங்கள் இருந்துச்சுன்றத பார்க்க போறோம். 2வது விஷயம் என்ன பண்ண போறோம்னா, அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்க அந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய கற்கள்ங்க, ஒரு லாரி நிறைய பாத்தீங்கன்னா ஜல்லிக்கல், அதே மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மணல்கள், நிறைய இடத்துல நிறைய வெப்பன்ஸ்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் உண்மையாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்களா? ஏன்னா அது ஒரு ஜென்சி ப்ரொடெஸ்ட் இல்லையா? ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே பண்ணியிருந்திருப்பாங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான முறையில் படித்த இளைஞர்கள் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட இன்க்ளூட் ஆயிருக்கு, ஸ்கூல் பையங்க இன்க்ளூட் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ 3வது விஷயம் ஜல்லிக்கல்லை யார் வச்சா அப்படின்றது. 3வது விஷயம் என்னன்னா அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாங் சுக் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா இல்ல ஹாஸ்பிட்டல்ல ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமா தான் இருக்கு. ஏன்னா முந்த நாள் என்ன பண்றாங்க, டெல்லி போலீஸ் அதே மாதிரி இந்தியன் ஆர்மி அவங்க என்ன பண்றாங்க, இந்தியன் ஆர்மியில ஒரு 2 ரெஜிமெண்ட் பாத்தீங்கன்னா டைரக்டா வாங்சுக் இருக்க இடத்துல அவர் அலேக்கா தூக்கிட்டு போயிருந்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் வச்சு அவங்க பாட்டு ஸ்பீடா போயிட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்றத பார்த்தா அந்த இடத்துல வாங்சுக்க ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கூட்டிட்டு போறோம், அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறோம்னு இருக்காங்க. ப்ரொடெக்ட் பண்ணதை இவ்வளவு விகரசாயா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே இந்தியா ஃபுல்லா தோணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 3 விஷயத்தை பத்தி டீட்டெயிலான முறையில் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியால இதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க ஆர்கனைஸ் பண்ண ப்ரொடெஸ்ட்லயும் ஒரு பெரிய ஒரு தவறுகள் இருக்கு. அந்த தவறுகளை இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். ஏன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பில்டிங் நிறைய வாட்டி அட்டாக்கும் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துல பீஸ்ஃபுல்லான ப்ரொடெஸ்ட் பண்ற இந்த ஒரு டிசிஷனை யாரு மேக் பண்ணதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணுங்க. ஆமா, டவுட்ல உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்றோம், ஏதாவது ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்றோம், அதெல்லாம் வேற. அதாவது இந்தியாவோட நேஷனல் அசம்பிளி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியால ப்ரொடெஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா ஆர்டிகல் 19(3 அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் செகண்ட் ஆர்டிகல் 19 பாத்தீங்கன்னா என்ஷோர் பண்ணும். அதுல பாத்தீங்கன்னா 19(3)(3) பாத்தீங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு வார்த்தைகள் இருக்கு. ஆமா, கண்டிப்பா ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல அமைதியான முறையில வெப்பன்ஸ் இல்லாம யாரு வேணா ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அதுக்குன்னு நட் ரோட்ல போய் உட்காந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போற இடத்துல போய் பிளாக் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரெயின் சாமானிய மக்கள் போயிட்டு இருக்க இடத்துல போய் பிளாக் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லான வகையெல்லாம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. ஸோ யாருக்கும் தடங்கள் இல்லாம அமைதியான முறையில பண்ணலாம். அதே மாதிரி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பில்டிங் மான்சூன் செஷன் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு அமைதியான முறையில 10 லட்சத்துக்கும் 10 லட்சம் கிடையாது, சில பேர் பாத்தீங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் கூட சொல்றாங்க, 40 லட்சம் மக்கள் உள்ள என்ட்ராகிற இடத்த பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். சோ இதெல்லாம் யாரு டிசிஷன் மேக் பண்றா, இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்டயே விட்டுறேன். என்ன நடந்துச்சுன்றத டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதாவது ஃபர்ஸ்ட் நீட் பேப்பர் லீக்ன்றத நிறைய பேர் பேசிட்டாங்க. சோ இதுல ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் பேப்பர் இஷ்யூ அது என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ டைரக்டா நம்ம கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. அதாவது நம்ம காமனா ஒரு இதுல யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாமானிய ஒரு மனுஷன், அதாவது ஒரு 17 வயசு பையன் எடுத்துக்கலாம். அவன் இரவும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறான். அதாவது நிறைய பேர் விஷ் பண்றாங்க, ஒரு கவர்மெண்ட் எல்ஓசி ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க, ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்றாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எக்ஸாமே எழுத வைக்கிறாங்க. அந்த பையன் ரொம்ப ஆர்வமா டாக்டராவோ இன்ஜினியராவோ நான் பெரிய நல்ல மார்க் எடுத்து நிறைய எங்க அம்மா அப்பா என்ன ரொம்ப பெருமைப்பட வைக்கிறேன், நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு என்ன நடக்குதுன்னா, அந்த பையனோட ரிசல்ட் ரிலீஸ் ஆகல. அந்த பையன் நிறைய பேப்பர்ஸ்ல ஃபெயிலும் ஆகிறான். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பையன் நல்லா படிக்காதனால இல்ல, அந்த பையன் இரவும் பகலுமா படிச்சுட்டு இருந்திருக்கான். ஆனா இருந்தாலும் அதாவது கவர்மெண்டோட ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர்னால இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் பிரச்சனை. ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படின்னா என்ன, அது எங்க யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிபிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணதுங்க 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல மட்டும். அதாவது 10th இல்ல அப்படின்னாங்க, அது அடுத்த வருஷம் கொண்டு வரேன்னு கூட நோட்டிபிகேஷன் சிபிஎஸ்சி விட்டுட்டாங்க தான்.
ஸோ அதில் 10th 12th பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் கொண்டு வராங்க. ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங்ல என்ன பண்ணுவாங்க, அதாவது டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேப்பர் எவாலுவேஷன் போகும்போது இப்போலாம் என்ன பண்ணுவோம், பேப்பர்ல ஆன்சர் புக்லெட் எழுதுவாங்க, பிசிக்கல் காப்பியில இருக்கும், அதை டைரக்டா வேற வேற மாநிலங்களுக்கு சிபிஎஸ்சி டிரான்ஸ்ஃபர் பண்ணி போயிட்டு அதை வந்து டீச்சர்ஸ் வந்து திரிச்சுவாங்க இல்லையா. ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங்ல என்ன பண்ணுவாங்க, பேப்பரை வந்து ஏதாவது கம்ப்ளீட்டா இண்டிவிஜுவல் ஒரு பொலிட்டிக்கல் பிரைவேட் கம்பெனி, சாரி வேர்டு தப்பா யூஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன், ஒரு பிரைவேட் கம்பெனி பொலிட்டிக்கல் எடுத்துடலாம். அந்த பிரைவேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுது, அதை சிஸ்டம்ல அப்லோட் பண்ணுது, ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா டீச்சர்ஸ் வந்து மவுஸ் மூலியமா மட்டும் கரெக்ட் பண்றாங்க. ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக், அந்த 2 விஷயம் தான் மார்க் போடுது. ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங். இதை வந்து ஸ்கேன் காப்பி வந்து ஒரு டிஜிட்டல் இமேஜா கன்வெர்ட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டார் வேணும் இல்லையா. ஆமாங்க, ஒரு வெப்சைட் வேணும், ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதை வந்து பிரைவேட் கம்பெனி எடுத்து கொண்டு வருது, அதை எடுத்து நடத்துது. கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல. இந்தியால முக்கியமான ஒரு எக்ஸாம், அதுவும் சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய நிறைய மக்கள் எழுதக்கூடிய எக்ஸாம், 17 லட்சம் மெம்பர்ஸ்க்கு மேல 12th எழுதியிருக்காங்க. அந்த எக்ஸாமை பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனி கண்டக்ட் பண்ணுது. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணி ஃபைனல் டோட்டல் மார்க் வர ஒரு முக்கியமான ஒரு வேலை. அந்த பிரைவேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா கோஎம்ட் எடுடெக் அப்படின்ற ஒரு கம்பெனி. அதுல வந்து நிறைய அலிகேஷனும் வந்துச்சுங்க. ஷாக்கிங்கா இருக்குல்ல. எனக்கு அப்படிதான் ஆரம்பத்தில் ரிசர்ச் பண்ணும்போது இருந்துச்சு. என்னன்னா அந்த அதாவது கோஎம்ட் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆன் மார்க் அப்படின்ற ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணி அதுல வந்து அவங்க வந்து இதை எவாலுவேட் பண்ண சொல்றாங்க. ரிசல்ட் வந்து 13 மே டிக்ளேர் ஆச்சு. ஸோ இதுல வந்து ஓவராலா இது ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, அதாவது டைரக்டா டபுள் என்ட்ரிலாம் டீச்சர்ஸ் நிறைய வாட்டி போடுறாங்க. சில நேரம் வந்து அவங்களே பென்சில் திருத்துறாங்க. சில நேரம் அதாவது மக்கள், அதாவது சாமானிய மக்கள் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கேன் காப்பி வரதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மோட்டோ ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஆனா பிரைவேட் கம்பெனி கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிரைவேட் கம்பெனி கொடுத்ததுல நிறைய பிரச்சனைகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா பிளர்டா இருக்கு, நிறைய இது ஸ்கேன் பண்ணாம இருக்கு, நிறைய பேஜஸ் வந்து ஓவராலா மிஸ் பண்ணியே அவங்க வந்து அப்படியே விட்டாங்க. ஒரு 40 பக்கத்துல ஒரு பையன் எழுதியிருக்காருன்னா 20 பக்கம் மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டு மீதி அப்படியே விட்டுட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் புக்லெட்டே மாறி இருக்குங்க. அதாவது ஒரு பையன் ஆன்சர் புக்லெட் அவனோட எடுத்த மார்க் வந்து வேற ஒரு பையன் வந்து வாங்கின மாதிரி காட்டியிருக்காங்க. ஷாக்கிங்கா இருக்குல்ல. அடுத்து ஓவராலா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஆன்சர் மார்க்கே பண்ணல, அவங்க கரெக்டே பண்ணல. அதே மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அப்படி அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. மேல அதாவது ஒரு பேப்பர்ல டாப்ல வந்து கரெக்டா இருக்கு, பாட்டம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டே ஆகாம அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது சிபிஎஸ்சி வெப்சைட் இந்த ஒரு போர்ட்டலே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. அதாவது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 17 லட்சம் நபர்களுக்கு மேல 12th எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எல்லா காப்பியும் ஸ்கேன் பண்ணணும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 12th பையன் 6 சப்ஜெக்ட் எழுதுவோம், 6 சப்ஜெக்ட் ஸ்கேன் பண்ணி நியர்லி 1 கோடி ஆன்சர் புக்லெட்டை அப்லோட் பண்ணி கொஞ்ச நாள்ல, அதாவது அந்த கரெக்ட் பண்ணி அதோட மார்க்கை என்டர் பண்ற வேலை தான் அந்த 1 மார்க் அப்படின்ற போர்ட்டல் அந்த பிரைவேட் கம்பெனி மூலியமா பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்துட்டோம்னா வந்து நிறைய இடத்துல வந்து அலிகேஷனையும் மாட்டிருக்குங்க. அது என்ன நான் தெளிவா சொல்றேன். ஸோ அதாவது இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா 30,000க்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸ் வந்து, அதாவது வந்து என்ஆர்ஐஸும் முதற்கொட்டும் அவங்க இந்த போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சிபிஎஸ்சி மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா 1 மார்க் தானே சிபிஎஸ்சி தானே 1 மார்க், இல்ல 1 மார்க் தான் சிபிஎஸ்சி, அதான் கரெக்டான வேர்டா இருக்கும். ஸோ என்ன அலிகேஷன் சொல்லிக்கிட்டே இருக்க, அப்படி என்னதான் அது அப்படின்றத பேசணும்ல. அலிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹைதராபாத்ல இருக்க ஒரு கம்பெனி, இந்த பிரைவேட் கம்பெனி இதுதான் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுது. ஸோ இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா குளோபரினியா டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் தான் ஓவரால் நேம். ஸோ இந்த வந்து ப்ரீவியஸா இருந்த நேம் இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா 2019ல வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அது வந்து இன்டர்மீடியட் எக்ஸாம் சாஃப்ட்வேர் மூலியமா கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ஆகி 9.7 லட்சம் மாணவர்கள் எழுதின அந்த எக்ஸாம்ல 3.8 லட்சம் மக்கள் தான் பாஸே ஆயிருக்காங்க. நிறைய பேரு பாஸ் ஆகிற கேப்பபிலிட்டி இருந்தும் ஃபெயில் ஆயிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் ஆணையம் முதற்கொண்டு வந்து இந்த ஒரு பிரைவேட் கம்பெனி குளோபல் டெக், இந்த பிரைவேட் கம்பெனில பாத்தீங்கன்னா அலிகேஷன் ரைஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பெட்டிஷனும் போட்டிருக்காங்க. அவங்க வந்து என்கொயரி பண்றோம் அப்படின்னு கேஸ் எடுத்திருக்காங்க. ஆனா அதே கம்பெனி பாத்தீங்கன்னா வேற ஒரு பேர்ல ரீபிராண்ட் பண்ணி கோஎம்ட் எடுடெக் அப்படின்ற ஒரு இடத்துல ரீபிராண்ட் பண்ணி சிபிஎஸ்சி எக்ஸாம், அதுவும் டாப் எக்ஸாம் பாத்தீங்கன்னா அலிகேஷன்ல மாட்டிருந்த அதே கம்பெனி 2025 to 2026ல ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன் பண்றேன்ற மாதிரி, டிஜிட்டலைஸ் பண்றேன்ற மாதிரி எவல்யூஷனா. ஸோ அந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இதெல்லாமே கரெக்டா பண்ணியிருக்கணும். அதே மாரி டெண்டர் கம்மியா கரெக்ட்டா குடுத்திருந்திருக்கணும். அந்த டெண்டர் வெளிப்படையா இருந்திருக்கணும். இது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ இது மூலியமா இப்ப இன்னைக்கு எதெல்லாம் எல்லாம் வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரெகுலேஷன்ல, லிட்டிகேஷன்ல ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா, ஓவராலா வந்து இத என்கொயரி பண்ணிருக்கு. நெறைய இடத்துல நெறைய கேஸஸ் வந்து மக்கள் போட்டிருக்காங்க. ஏன்னா, +2 பசங்களோட ஃபியூச்சர் இல்லையா? ஸோ நீட் எக்ஸாம் முறைகேடு நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்கு. அதாவது சிபிஎஸ்இ கண்டக்ட் பண்ற அந்த பப்ளிக் எக்ஸாமையாவது ஒழுங்கா கண்டக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? அதுலயே நிறைய முறைகேடு பண்ணிட்டு இருந்தா. ஸோ இதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே பாத்தீங்கன்னா வந்து சூரியகாந்த் சாரே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க, எமோஷனல் டிஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. எங்களோட மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வந்து இது ஒரு பின்னடைவு அப்படின்றத வந்து முடிச்சிருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. 12th ஸ்டாண்டர்ட் விஷயமா இந்த ஒரு விஷயம் நடக்கிறது. நெக்ஸ்ட் சிபிஎஸ்இ ரீசெண்ட் எரால பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை மாட்டிருக்குங்க. அதாவது சிபிஎஸ்சியோட புக்ஸ் ரிலீஸ் பண்ணது நிறைய கான்ட்ரவர்சிஸ். புக்ஸே ஒரு கான்ட்ரவர்சிஸா இருக்கு. அதுல இருக்க கண்டென்ட். ஏன்னா அதுலயே வந்து நிறைய கான்ட்ரவர்சில பாத்தீங்கன்னா முகல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு மராத்தாஸ் இந்து நேஷனலத்தை கொண்டு வந்துட்டாங்க, இஸ்லாமிக் எல்லாம் எடுத்துட்டாங்க, கோவில்களை எடுக்கிறது ஓகே. ஆனா அதாவது அந்த முறையில இருக்க கல்விகளையும், அதாவது இந்த இடத்துல இந்த மன்னர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றதையுமே ஒரு சில மன்னர்கள் பாயிண்ட் அவுட் பண்றவங்க மட்டும் படிச்சுட்டு இருந்தா, ஸோ அந்த மாதிரி இடத்துல கல்வியல் மாறி இருக்குன்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், புக் ரிலீஸ் பண்ணதுல டேட்டு, அடுத்து ஓஎஸ்எம் மார்க்கிங் டேட்டு, நீட் பேப்பர் லீக்கு, இது எல்லாமே இருந்தா லார்ஜஸ்ட் யங்ஸ்டர்ஸ் வாழக்கூடிய ஒரு கண்ட்ரியில எப்படி அந்த எலக்ட்ரல்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், எப்படி அந்த இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு கரப்ஷன் இல்லாம ஒரு நியாயமான ஒரு கண்ட்ரியில தான் இருக்கும் அப்படின்றத ட்ரஸ்ட் எப்படிங்க அவனுக்கு வரும்? அதாவது எஜுகேஷன் ஒரு பெரிய பில்லர்னு வரும். ஆனா எஜுகேஷன்ல நீ கரப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு நிலைமையில அந்த ஒரு யங் மனம், அதாவது சாதாரண ஒரு மனுஷன் வந்து எப்படி திங்க் பண்ணுவான்? அதே மாதிரி நிறைய சூசைட்ஸ் நிறைய இது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது அந்த பார்ட்டி பொலிட்டிக்கலா பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டோம்னா அந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா அது உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்ஸ். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பீஸ்ஃபுல் முறையில கூட ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பில்டிங் அதுவும் செஷன் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பில்டிங் நிறைய வாட்டி அட்டாக்கும் பண்ணப்பட்டிருக்கு. அதுல நேஷனல் செக்யூரிட்டி வந்து அது நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து டைரக்டா இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, அதாவது அந்த இடத்துல டைரக்டா வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவோட போலீஸ் கன் வச்சு ரெடியா இருப்பாங்க ஷூட் பண்ண. ஏன்னா அது அவங்களோட டியூட்டி தான். அது ஆல்ரெடி வந்து செக்யூரிட்டி சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அது பில்ட் பண்ண ஒரு செக்யூரிட்டி. ஆனா அந்த ஜல்லிக்கல் எங்க இருந்து வந்துச்சு? ஜல்லிக்கல் மாணவர்களை ட்ரக் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தி ஏதாவது ப்ரொட்டஸ்ட்னா எடுத்து வீசெறியலான்னு இருக்காங்களா? கண்டிப்பா அப்படி கிடையாது. சாதாரண ஒரு படிக்கக்கூடிய மாணவர்கள். பேனா தொட்ட கை இதை பண்ணாதுங்க. ஸோ வேற என்ன நடந்திருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமா தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சோனம் வாங்சுக் பாத்தீங்கன்னா டைரக்டா அவர் ரிலீஸ் பண்ணப்பட்டா கண்டிப்பா ப்ரொட்டஸ்ட் மேல இன்னும் மென்மேலும் வளர்ந்துட்டு தான் இருக்கும். அதனாலயோ இல்லையோ அவர் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவரும் ஒரு நிறைய லெட்டர் எழுதியிருக்காரு. என்னன்னா, அதாவது டாக்டர் நான் ஃபிட்டு, என் உடம்பு நல்லா தான் இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் என்ன ரிலீஸ் பண்ணாத காரணம் என்ன அப்படின்றது வந்து ஒரு கேள்வியா மக்கள்கிட்ட எழுப்பியிருக்காரு. அது நிறைய அவரோட ட்விட்டர் போஸ்ட்லயும் போட்டிருக்காருங்க. இன்னைக்கு எஜுகேஷன் நடந்துட்டு இருக்கிறது சப்ரஷா இல்ல, இது வந்து ஒரு ஃப்ரீடம். கவர்மெண்ட் மேல நம்ம கேள்வி கேட்டு கவர்மெண்ட் எஃபிஷியன்டா, அதாவது நீட் எக்ஸாம்ல ஸ்கேம் பண்ணாலும் அதாவது அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எஃபிஷியன்டா ஃபங்க்ஷன் ஆயிட்டு தான் இருக்கு, தவறுகள் நடந்தா தட்டி கேட்டு தான் இருக்கு அப்படின்றத நினைக்கிறீங்களா? அதுவும் கல்வி முறையில. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. நாளைக்கு உங்க பையனோ இல்ல என்னோட பையனோ யாராவது நம்ம நெய்பர் நமக்கு தெரிஞ்சவங்களோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதில் அஃபெக்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரையும் மிக்க நன்றி.